தமிழ் சினிமாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிறவங்க தான் விஜய் மற்றும் அஜித். இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ராஜாவின் பார்வை படத்துல ஒன்னா நடிச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து நேருக்கு நேர் படத்துல விஜய் மற்றும் அஜித் இணைந்து 10 நாள் நடிச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில அஜித் இந்த படத்துல இருந்து பாதியிலேயே விலகிட்டாரு. இந்த நிலையில தான் அஜித் இருந்த கதாபாத்திரத்துல யார நடிக்க வைக்கலான்னு படக்குழு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அஜித் நடித்த கதாபாத்திரத்துல பிரசாந்த் நடிக்க கேட்டிருந்தாங்க. அப்போ அவரு சங்கர் இயக்குன ஜீன்ஸ் படத்துல நடிச்சிட்டு இருந்ததுனால இந்த படத்தை நிராகரிச்சுட்டாரு. பிரபுதேவாவை நடிக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பிரபுதேவா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஹீரோவை தூக்கிட்டு அந்த கதாபாத்திரத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பிரபுதேவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் சிவகுமாருடைய மகன் சரவணன் இந்த கதாபாத்திரத்துக்கு சரியா இருப்பாருன்னு தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தான் இப்போ தமிழ் சினிமாவில ரோலெக்ஸா வலம் வந்துட்டு இருக்க சூர்யா. இந்த தகவலை மறைந்த இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து பேட்டி ஒன்றுல கூறியிருக்காரு. இது போல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.